வா யமதர்மம் கணக்கப்பா கொடியில் விஷ்ணு மன்னராட்சியிலேருந்தே கொடியை தூக்கி பூமியை பாழாக்கிட்டான். மன்னராட்சியில் வேறு கலாங்கிறதுக்கு நகை வைரங்கள் இதுக்கு கலாங்க அலைவான். மன்னராட்சியில் சமீன் கணக்கில் இடத்தை எழுதி கொடுத்து பிரித்து நச்சு விற்று தின்னுட்டு போயிட்டான். கிடக்கான் இன்னும் கிடக்கான். வரையில் குட்டுக்கிற குட்டுப்பு துவைச்சி எடுக்க வேண்டிய நேரம் வரும். அவனுடைய வாரிசு அவன் சொக்காரன். மன்னராட்சியில் அவனுடைய சொக்காரன் வாரிசு. ஜமீன் கணக்கில் அவன் வாரிசு சொக்காரன் கிடக்கான். அடுத்து அரசியல்வாதி அவனுடைய சொக்காரன் அவன் வாரிசு. எல்லாமே உள்ளே மாட்டி இந்த ஜென்மத்தில் எங்கெங்கே போகணுமோ செயலறையா இல்லை சுடுகாட்டு எரிப்பா இல்லை 13 செயலரை 13 தண்டனையா அது கடவுளால் தான் முடியும். கடவுளுக்கு தான் தெரியும். சரியா? ஈஸ்வரன் பரமசிவனுக்கு தான் தெரியும். நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனையும் வழக்கு ஓடி தப்பிச்சு போகிறான். சட்டத்தில் ஓட்ட இருக்குது, சட்டத்தில் இதில் என்ன இருக்கா, இதில் வரணுமா, இதில் இந்த கணக்கா, ஏகப்பட்ட கணக்கில் போய் தான் அது தீர்வு அது கூட தீர்வு வரலை. அலைஞ்சி துளைஞ்சி நாசமாக போயிடுதான். நல்லா ஏமாற்றி திங்கிறவன், ஏமாற்றி எழுதி வாங்கி எல்லாம் நக்கிறவன் இந்த கொடியால் நாசம் பண்ணி வச்சுருக்கான். கொடி அந்த கொடியில் இப்போ நிறையா நீதிமன்றத்தில் ஏமாற்றி உள்ளே போகிறவன் வாரவன் கையெழுத்திட்ட கணக்கு எல்லாம் மோசடியில் போகிறவன் பூரா அநியமாக சுடுகாட்டு எரிப்புக்கு வெறுன்னு போவான். ஏன்னா சொல்ல முடியாது. எல்லாம் இப்போ வறுத்து சாப்பிட கரெக்டாக சட்டியெல்லாம் தூக்கி கிளம்பியாச்சு. எல்லாம் சட்டியெல்லாம் கிளியராக இருக்கும் கொடியில். நீதிமன்றம் கோர்ட்லேயும் கொடியை ஆட்டி தான் உள்ளே நிற்கி. நீதிமன்றம் கோர்ட்டுக்கும் உள்ளே எல்லாமே ஏமங்காலம் தூவன் ஏமதர்மன் பூதத்தி அரக்கி 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி எல்லாமே இந்த கொடியில் உட்காந்து உள்ள வரைக்கும் வழக்கு ஓடுத கணக்கு வரைக்கும் வழக்கறிஞர்கள் வரைக்கும் எல்லாமே ஆட்டா பிடிச்சி ஆட்டி எடுத்து கந்தல் கோலமாக்கி அடுத்தாப்புல சட்டி வறுப்புக்கு சாப்பாட்டு உணவுக்கு கிளியராக வந்துடுவான். மானிட பிறவி முக்கால் சத்தியம்.